அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்காவோடு அணு ஆயுத உடன்படிக்கைக்கு ஈரான் வர மறுக்கிறாங்க. இதனால அவர்கள் மீது வரலாறு காணாத அளவுக்கு குண்டுகளை வீசுவோம்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இல்லையா? அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா மேற்காசியாவில் அமெரிக்காவுக்குன்னு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கட்டமைப்புகள் அனைத்துமே அடித்து நொறுக்கப்படும்னு ஈரான் தரப்புல வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. கையோடு அவங்களோட அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஏவுகணைகளை வீசுறதுக்கு ஈரான் தற்போது தயாராக இருக்கிறதுன்னுட்டு அந்த நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. இதனால இவ்வளவு நாளா இருந்த கருத்து மோதல் தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஈரான் மேல அமெரிக்கா ஏற்கனவே பல்வேறு தடைகளையும் விதிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தடைகள் காரணமா அந்த நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியில கண்டிப்பா சிக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தது. தொடக்கத்துல அமெரிக்கா நினைச்ச மாதிரியே ஈரான் சிக்கல்ல தான் இருந்தாங்க. ஆனா அடுத்தடுத்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஈரான் பிரிக்ஸோடு சேர்ந்து அப்படியே வளர தொடங்கினாங்க. தற்போது ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதாரத்துல முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்களோட சொந்த தேவைக்காக, சொந்த பாதுகாப்புக்காக யுரேனியத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. அணு உலைகள்ல மின்சார தயாரிப்புக்காக யுரேனியம் பயன்படுத்தப்படும். 2015ஆம் ஆண்டு ஒரு அணு ஆயுத ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதன்படி ஈரான் பார்த்தீங்கன்னா 3.67% வரைக்கும் மட்டும்தான் யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் பண்ணணும், செறிவூட்டி கொள்ளணும் அப்படிங்கிற அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த முறை ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிட்டார். இதுக்கப்புறமா ஈரான் அவங்களோட அந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸை அப்படியே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2021ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா ஈரான் 20% என்ரிச்மெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு போனாங்க. இதுவே 2022, 23 இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஈரான் 60% என்ரிச்மெண்ட்டை செய்யறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. இதுவே 90% என்ரிச்மெண்ட் செய்யப்பட்டது அப்படின்னா, செறிவூட்டப்பட்டது என்றால் அந்த யுரேனியத்தை அணுகுண்டா தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். எனவே தான் அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போது வரைக்குமே ஈரானோட அந்த யுரேனியம் செறிவூட்டல்ங்கிறது 60% தாண்டலை. அவங்க நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கே அந்த 60% என்ரிச்மெண்ட் போதுமானதாக இருக்குது அப்படின்னுட்டு ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஏற்காத ட்ரம்ப் உடனடியாக அமெரிக்காவோடு நீங்கள் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈடுபடணும், நீங்கள் என்ரிச்மெண்ட் பண்ணுறதை கண்டிப்பாக குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இதையெல்லாம் ஈரான் செய்கிற மாதிரி இல்லை. அமெரிக்காவோடு உடன்படிக்கை போடுறதுக்கும் அவங்க ரெடியாக இல்லை. இந்த நிலையில தான் நாங்கள் வரலாறு காணாத அளவுக்கு குண்டுகளை உங்கள் நாடு மீது வீசுவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இதனால ஈரானோட உச்சபட்ச தலைவர் அலி கமேனி அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா எங்கள் நாட்டின் மீது குண்டுகளை வீசினா மேற்காசியாவில் அமெரிக்காவுக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இராணுவ தளமோ சொந்த கட்டமைப்புகளோ எதுவுமே இல்லாத மாதிரி நாங்கள் செஞ்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காரு. ஆக அவர் இந்த மாதிரி சொன்னது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியையே கொடுத்திருக்கு. இதற்கிடையே தான் அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடிய வகையில் B-2 பாம்பர்ஸ் போர் விமானங்களை ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில் இந்தியன் ஓஷனில் இருக்கிற டியாகோ கார்ஷியா அந்த பவளத்தீவில் ரெடியாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவோட இராணுவ தளங்களை நோக்கி மிசைல்ஸை தயார் நிலையில் திருப்பி வச்சிருக்காங்க. கையோடு ஈரான் அவங்களோட அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஏவுகணைகளையும் தயார் நிலையில் வச்சிருக்காங்களாம். இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது. பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சுரங்கத்தில் நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகளை ஈரான் சேமிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் அந்த வீடியோ. 85 செகண்ட்ஸ் ஓடக்கூடிய அந்த வீடியோவை அந்த நாட்டோட இராணுவ பலத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே மேக் பண்ணியிருக்காங்க. ஈரானோட உயர் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் முகமது ஹொசைன் பகேரி, மேலும் IRCGயோட விண்வெளி படை இருக்குல்ல, அதனுடைய தலைவர் அமீர் அலி ஹாஜி சாதே, இவங்க 2 பேரும் அந்த கேம்பஸ் சுற்றி பார்க்குற மாதிரியான காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கு. அதுபோக ஈரானோட மிகவும் அதிநவீனமான மிசைல்ஸ் எல்லாம் அதில் காட்டுறாங்க. அதன்படி கைபர் ஷேக் கான், காதர்ஹஜ், செஜில், பாவே லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்ஸ் உள்ளிட்டவையெல்லாம் அதில் காட்டப்படுது. அதுபோக ரொம்ப நீளமாக அப்படி திறந்திருக்கக்கூடிய அந்த சுரங்க பாதைகள், குகைகள் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல வெடிமருந்துகளும் கூட சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த வீடியோவிலேயே முழுவதும் காட்டப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஈரானை சுற்றி இருக்கிற 10 ஏர்பேஸில் அமெரிக்கா அவங்களுடைய இராணுவ படை வீரர்களை குவிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல். இது பற்றி ஈரான் இராணுவத்தோட விமானப்படை பிரிவோட கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹஜாதி
என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா 10 ராணுவ தளங்களை இந்த பிராந்தியத்துல வச்சிருக்காங்க. குறிப்பா ஈரானை சுத்தி மட்டுமே இந்த தளங்கள் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 50,000 படை வீரர்களை வந்து அவங்க குவிச்சு வச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு மத்தவங்க மேல கல் எறிகிற மாதிரியான ஒரு விஷயம்தான். இது அமெரிக்காவுக்கு தான் பிரச்சனையாகும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஈரான் வந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஆக ஈரான், அமெரிக்கா 2 நாடுகளுமே போட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாட்களா பாத்தீங்கன்னா கருத்து மோதலா இருந்த ஒரு சண்டை அப்படிங்கிறது உண்மையான ஒரு சண்டையாகவே தற்போது மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் இதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஏற்படுது. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.